ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் ஸ்வாட் மாஸ்டர் எங்கர்ஸ் அண்ட் மான்வாவோட எபிசோட் 8 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஏன் நேற்று வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக அந்த அளவுக்கு எனக்கு வந்து டைமும் இல்லை. ஸோ நேற்று வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி பார்த்தேன். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அதை வந்து முடிக்க முடியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம ஓர பசமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லோப் வந்து ஏன் வந்து யங் மாஸ்டர் என்ன வந்து பிக் பண்ணார், என்னை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது, வெல்லோப் நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா வந்துட்டேன் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே பயத்துலேயே வந்து போகிறான். ஸோ நீ வந்து என்னோட ஸ்ட்ராங்கராக தான் இருக்க, பட் பரவாயில்ல எனக்கு வந்து உங்க கூட ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஃபுல் வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ ஏன் வந்து அவன் அப்படி போகிறான்னு எனக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து புரியல. ஸோ யங் மாஸ்டர் நீங்கள் ஏன் அப்படி வந்து வரீங்கன்றவன் சொல்லிட்டு பெல்லோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. பட் ஆனால் அவன் அந்த பண்ணாலே அட்டாக் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோப் வந்து பிளாக் பண்ணிடுறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்ல வேலை நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ அட்டாக் பண்ணாலுமே பெல்லோப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து டாச் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு காலில் ஒரு ஸ்லைடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருப்பான். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பெல்லோப் வந்து செத்துருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் நினச்சிருந்தேன்னா அவனை வந்து கொண்டிருப்பேன், பட் நான் அப்படி வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டு போகிறான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஆறாதானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம பெல்லோப்போட உடம்புலேருந்து ஆரா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. நம்ம வந்து சீக்கிரமாக போய் இதை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு மெஸ்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா யங் மாஸ்டருக்கு வந்து ஏதாச்சும் இதுவாயிருன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதை மாதிரி இன்றைக்கி இங்கே நடந்த விஷயங்களை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அப்படியே வந்து கம்முன்னு விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நான் சொல்கிறது இது வந்து என்னோட ஆர்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இதுதான் உண்மையாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ உனக்கு வந்து இந்த ஆராவை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா நீ கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங் ஆவ அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க யங் மாஸ்டர், நீங்கள் வந்து என் கூட ஃபைட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என் கூட வந்து ஒழுங்காக சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க வரான். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுது. இவன் வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்கு வந்து பெல்லோப் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான்னு தெரியும், பட் இந்தளவுக்குன்னு எனக்குமே தெரியல. ஏன்னா இவன் வந்து இந்தளவுக்கு லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கில்ஸோடு வந்து இருப்பான் நான் வந்து பார்க்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சு இவன் வந்து ஆறாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லோப்பை முடிச்சு விட்றதுக்காக கழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி விட்டு கம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோப்பை கீழே விட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஏன் வந்து இப்படி விட்டீங்க, நீங்கள் வந்து என் கூட ப்ராப்பராக ஃபைட் பண்ணணும்னா எண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு பெல்லோப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து என்ன நினைக்கிற, எனக்கு வந்து பீப்புள்ஸ் கூட டாயிங் பண்ணுறது பிடிக்கும்னு நினைக்கிறியா, அதுவும் இல்லாமல் ஒன்று அந்தளவுக்கு ப்ரொவோக் பண்ணுறது எந்த அளவுக்கு வலியை வந்து கொடுக்கும்னு எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து எதுவும் பண்ண விரும்பல. ஸோ நீ சொன்ன மாதிரியே எனக்கு வந்து ஒன்று தெரியாது, பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து கேர் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதனால மற்றவங்க வந்து ஸ்ட்ராங்காகவும் மாற முடியும். நீ என்னோட வந்து வீக்கராகவும் இருக்க, கைண்டராகவும் இருக்க, பட் ஆனால் நீ வந்து அந்தளவுக்கு வந்து யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்படி சொல்கிறது, சும்மா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கதை பேசிகிட்டு இருப்பான். இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெல்லோப்புக்கு ஆரா வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, நீ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு உன்னோட கைண்ட்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நீ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு அவர் சொல்கிறான். ஸோ இந்த வேர்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கதை பார்க்கும்போது, ஓகே மாஸ்டர் நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, அது ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சினாரியோ வந்து காட்டுறாங்க. ஸோ அதை எங்கே ஸ்டாப் பண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம பேட்ரியார்கிட்ட யாரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பேட்ரியாருக்கு வந்து கேட்குறாரு, இது வந்து எங்கே ஸ்டாப் பண்ணான்னு கேட்கும்போது நம்ம பேட்ரியாருக்கு முன்னாடி கான் இருக்கார். அவர் வந்து சொல்கிறார், ஆமாம் அவர் தான் வந்து பண்ணாருன்னு சொல்லும்போது, அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து கொஞ்சம் அவன் வந்து வீக்காக இருப்பான்னு தோணுச்சு, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிஷன் வந்து கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம பேட்ரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் வந்து நம்ம ஹீரோ கொடுக்க சொல்கிறாரு. இப்போ ஜான்வரி 1975 இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. அவன் வந்து 3 ஸ்டார் நைட்டாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெஸ்ஸாவும் பெல்லோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லூனா நீம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பார்க்க போயிட்டு இருக்கான். ஸோ பரவாயில்ல, நீ வந்து உன்னோட ஸ்வாடை வந்து தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னோட ஸ்வாடை வந்து என்னை வந்து தேர்ந்தெடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து உனக்குமே ஒரு ஸ்வாடை வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வாட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருப்பான். ஸோ இந்த இடத்துல நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் வந்து நடக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்குல்லையா, இது வந்து வெயில் ஸ்லாட்டர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஸ்வாடை வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னோட வயசில் இருக்கும்போது நான் நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஆக்ஸ் ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து இதை விட அந்த கிராண்டலோட ஷேப் ஒரிஜினல் இருக்குல்லையா, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட காலத்தில் இருக்க ஸ்வாடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு நான் வந்து சும்மா ஜோக் தான்ப்பா பண்ணுறேன். ஸோ உனக்கு வந்து நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, உனக்கு வந்து இன்னொரு ஸ்வாடை வந்து காட்டணும்னு நான் நினச்சேன். ஸோ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்டு போகிறான்.
உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உனக்கான பர்ஃபெக்டான ஸ்வாடை வந்து தேடுவோம். ஸோ அதுவும் இல்லாமல் நீ வந்து கடைசியாக அந்த செலெக்ஷன் செரிமனியில் பரிசாடா ஸ்வாடை தான் வந்து சூஸ் பண்ண. ஸோ அதனால் உனக்கு இந்த ஸ்வாட் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை வந்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இது ஆக்சுவலாக என்ன ஸ்வாட்னு பார்த்தீங்கன்னா பரிசாடாவோட பிரதர் ஸ்வாட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேட்ரியார்க்கு இருக்காரு அவர் யூஸ் பண்ண ஒரு ஸ்வாடு பிரடமன்ட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக எந்த அளவுக்கு ஹானர் இருந்தால் இந்த ஸ்வாட் வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு உனக்கு வந்து இந்த ஸ்வாடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயிட்ட வந்து அவங்க கேட்கும் போது, ஆமாம் நான் எப்படி வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியும், இது எந்த அளவுக்கு பெரிய ஸ்வாட்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பையனா சொல்கிறான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்வாடை எடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க, பட் யாராலுமே முடியல. ஸோ இது வந்து இவங்க வந்து எடுக்கிறதுக்கு சூஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்து யோசிக்கிறான். ஏன்னா பழைய அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரடமன்ட்டே பரிசடா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ எனர்ஜி யூஸ் பண்ணுற ஸ்வாட் தான், அதுவும் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் எதுவுமே பண்ண முடியல. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக பிரடமன்ட்டே ஸ்வாடும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசடா ஸ்வாடும் சிப்ளிங்ஸ் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ அதுவும் இல்லாமல் என்னை வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் லூனா நேம் கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது, நீ சொல்கிறது எனக்கு வந்து கரெக்டாக தோணல ஜின், எனக்கு தெரிஞ்சு நீ இன்னுமே என் கூட வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும் போது, இல்லை நான் ஆக்சுவலாக ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னோட ஹார்ட் வந்து ரொம்பவுமே இதுவாகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நம்ம வந்து இப்போ ட்ரைனிங் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு உன்னோட மைண்டோட ஐ மூலியமாக வந்து நீ பார்க்க ஆரம்பி அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டு என்னை வந்து இந்த மாதிரி நீ ரொம்பவுமே ரொம்ப அப்செட் ஆக்காத அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஓகேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நம்ம மிரோக்கன் கிட்ட போயிடறான். மிரோக்கன் கிட்ட போயிட்டு பாத்தியா மிரோக்கன் என்னதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லும் போது, ஃபஸ்ட்டு வெள்ளை எடுத்தாதான்றா தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்து மிரோக்கனை வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடும். எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு வந்து பிரடமன்ட்டே ஸ்வாட் வந்து கிடச்சிருக்கும், உனக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னு அடிக்கவே போயிடுவான். அப்போ தான் சொல்கிறான் லூனா நேம் தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி நீலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 5 ஸ்டார் நைட்டுக்கு மேலே மாறினா மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணும், அது வரைக்கும் ஆர்டினரியான ஸ்வாட் தான் யூஸ் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஜின் வந்து சொல்கிறான், நான் வந்து அந்தளவுக்கு பேசண்டான ஆள் இல்லைன்னு தெரியும்ல, ஏன் வந்து என்னை கடுப்பேற்றுறீங்க, நான் கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ள 5 ஸ்டாரை தாண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். மிரோகனுக்குமே ஆக்சுவலாக வந்து கோவம் வந்துடும். அப்போ உடனே மிரோகன் கிட்ட இந்த காமிக்கை கிளிக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிரோகன் வந்து அழுதுறான், டே வேணாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா விட்டுறான்ற மாதிரி சொல்லிட்டு கெஞ்சும் போது நம்ம ஹீரோ வந்து விட்டுறான். இப்போ கில்லியுமே வராங்க. ஸோ கில்லி வந்துட்டு யங் மாஸ்டர் உங்களுக்கு வந்து ஏதோ மிஷன் கொடுக்குறதா வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஸோ மேபி உங்களுக்கு ஏதாவது மிஷன் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக போய் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜின் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ கேரன் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட தான். ஸோ கேரன் கிட்டே போனோடனே கேரன் வந்து சொல்கிறார், உங்களுக்கு வந்து ஒரு சில மிஷன்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம், ஸோ அந்த மிஷன் அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால தான் அவங்கள வந்து 2 டீமாக வந்து பிரித்து ஜீன் கிங்டம் இருக்கு இல்லையா அதோட சதர்ன் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், ஸோ இந்த ரீஜனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லோ ரேங்க்டு கேரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த இடத்துல அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா ஒயிட் உல்ஃப் ட்ரைப்ஸோட பேஸ் அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லோ டயரில் இருக்கவங்க யாரையுமே அந்த பக்கம் வந்து அனுப்ப மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான மிஷனாக இருக்கும் போல அப்படின்னு நான் சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மிஷன், ஏன்னா ஃபஸ்ட்டு மிஷனாக இந்த மாதிரி ஒரு மிஷனை யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது வந்து இன்டென்ஷனலாக யாராச்சும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா, ஸோ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த பெல்லோப் கூட போட்டேன்னா அந்த ஃபைட் இருக்கு இல்லையா அது வந்து எங்கள் அப்பாவுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா தான் வந்து இதுக்கான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு, ஸோ கண்டிப்பாக நான் வர வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஸோ அந்த கன்விக்ஷன் வந்து என்னோட கன்விக்ஷன் வந்து ரொம்ப ராக் சாலிடாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இல்லை ரொம்ப வெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லோப் கூட நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ணும்போது அவனோட ஆரா வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம். இதே மாதிரி எல்லாருமே வந்து இதை பார்த்துருப்பாங்க. பெல்லோப் வந்து இந்த மாதிரி ஆரா ட்ரைனிங் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே போயிடுவோம். இப்போ நம்ம ஹீரோவுக்கு 15 இயர்ஸ்மே ஆயிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் இருக்க ஒரு கேனட்டாக மாறிடுறான், அதாவது ஒரு நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம லூனா நேம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இவன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பரிசாக வந்து பரிசாடாவோட பிரதர் ஸ்வாடான பிரமன்டே ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாடு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து இதை எடுத்துகிட்டு போய் மிரோக்கன் கிட்ட காட்டும்போது மிரோக்கனுமே வந்து ஷாக் ஆயிடும். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷன்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு, அதாவது நம்ம பேட்ரியருக்கு வந்து இன்டெரக்டாக கொடுக்குறாரு. இதை நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெஸ் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோட்லேயே நடந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.